2 நாட்களுக்கு முன்னால் வட்டமேசை விவாதம் என்ற ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களும் கலந்து கொண்டார்கள். சில நண்பர்கள் பங்கேற்றார்கள். ஒரு பண்பாட்டுத் துறையில், அறிவுத்துறையில் தங்களுடைய மேலாதிக்கத்தை நிறுவுகிற போதுதான் ஒரு இனத்தை அடிமைப்படுத்த முடியும். பெரியாருக்கு முன்னால் அல்லது திராவிட இயக்கத்திற்கு முன்னால் இங்கே பெரிய நம்முடைய படிப்பறிவே நம்முடைய மக்களுக்கு கிடையாது, தமிழ் மக்களுக்கு கிடையாது என்று பேசுவது ஒரு இனவாதத்தினுடைய மிக சூழ்ச்சியான, மிக கொடுமையான ஒரு பகுதி. நம்முடைய திருவாசகத்தில் இந்த பூமி மட்டுமல்ல, இந்த பூமியும் உள்ள உட்பட்ட அண்டம் என்பது உருண்டை வடிவமானது. அறிந்த அறிவிலிருந்து அடுத்த கட்ட அறிவுக்கு உய்த்தறிதல் என்பது நம்முடைய தொல்காப்பியத்திலே கூட மெத்தடாலஜி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு படிப்பறிவு என்ற வடிவத்திலே எதையெல்லாம் இன்றைக்கு நவீன காலத்தில் சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் அறிந்து சொல்லி இருக்கிறார். தொழில்நுட்பம் என்று வைத்துக் கொண்டாலும் கூட நாம் பார்க்கிறோம், ஒவ்வொருவரும் வியந்து பார்க்கிற ஒன்று நம்முடைய தஞ்சை பெருவுடையார் கோயில். எந்த பூச்சும் இல்லாமல் வெறும் பூட்டு என்ற முறையிலேயே அந்த கோபுரம் எழுப்பப்பட்டிருக்கிறது. மிக நீண்ட காலம், 1000 ஆண்டையும் தாண்டி நின்று கொண்டிருக்கிறது. இந்த படிப்பறிவு பற்றிய கணக்கு, இந்த கணக்கு, இந்த 4% படிப்பறிவு உள்ளவர்கள் இந்த திராவிட இயக்கம் தலை தூக்குவதற்கு முன்னால் என்று இருக்க கணக்கே மிக தவறானது. வணக்கம். 2 நாட்களுக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில், வட்டமேசை விவாதம் என்ற பெயரில் நடைபெற்ற அந்த விவாதத்தில் தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களும் கலந்து கொண்டார்கள். சில நண்பர்கள், இடதுசாரி நண்பர்களும் திராவிட இயக்க நண்பர்களும் பங்கேற்றார்கள். நான் அது நேரடியாக அந்த விவாதத்தினுடைய அடிப்படைகளை பற்றி பேசுவதற்காக இல்லை. இது அந்த விவாதத்திலும் வந்தது. பொதுவாகவும் திராவிடவாதிகளும் சரி, ஆரியத்துவவாதிகளும் சரி, மேற்குலக அறிவாளர்களும் சரி, பொதுவாக எந்த ஒரு இனத்தையும், குறிப்பாக தமிழினம் போன்ற ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த மிக நீண்ட நெடிய வரலாறு உள்ள ஒரு மரபுள்ள ஒரு இனத்தை ஒடுக்குவது, அழிப்பது என்று சொன்னால் அவர்கள் படையெடுத்து மட்டும் வருவதில்லை, அல்லது ஆதிக்கத்தின் வழியாக மட்டுமே செய்வதில்லை. அதை ஒரு பண்பாட்டுத் துறையில், அறிவுத்துறையில் தங்களுடைய மேலாதிக்கத்தை நிறுவுகிற போதுதான் ஒரு இனத்தை அடிமைப்படுத்த முடியும். இன்னும் சொல்ல போனால் அந்த இனம் தன்னுடைய அடிமைத்தனத்தை தானே விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த சூழல் அமையும். அந்த மாதிரியான ஒரு விவாதம் தான் பெரியாருக்கு முன்னால் அல்லது திராவிட இயக்கத்திற்கு முன்னால் இங்கே பெரிய நம்முடைய படிப்பறிவே நம்முடைய மக்களுக்கு கிடையாது, தமிழ் மக்களுக்கு கிடையாது என்று பேசுவது ஒரு இனவாதத்தினுடைய மிக சூழ்ச்சியான, மிக கொடுமையான ஒரு பகுதி. ஏனென்றால் ஒரு இனத்தை உடனடியாக அடிமைப்படுத்துவதற்கு அல்லது வீழ்த்துவதற்கு போரில் வல்லமை இருந்தால் போதும். ஆனால் அந்த இனத்தை நீண்ட காலம் தன்னுடைய அடிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆதிக்க இனம் தன்னுடைய அறிவை, தன்னுடைய பண்பாட்டை, தன்னுடைய விழுமியங்களை உயர்வானது என்றும், ஒடுக்குண்ட தேசிய இன மொழி வழி மக்களுடைய மொழியை, வரலாற்றை, அவருடைய பண்பாட்டை, அவருடைய அறிவை கீழானது என்றும், நீங்கள் அறிவற்றவர்கள், நீங்கள் பண்பாடற்றவர்கள், உங்களுக்கு எதுவும் தெரியாது என்று பலமுறை சொல்லி அவர்களையே ஏற்க வைப்பது. அப்படி ஏற்றுக்கொண்ட இனம்தான் நீண்ட காலமாக அடிமை தலையிலேயே நீடிக்கும், ஆதிக்கத்தை எதிர்த்து போராட. அப்படி ஒரு மிகப்பெரிய உளவியல் போர். அந்த வகையில் தான் தமிழர்கள் படிப்பறிவற்றவர்கள். இந்த வாதம் திராவிடவாதிகள் அவர்களுக்கு சொந்தமானதும் கூட இது கிடையாது. திராவிடம் என்பதே அவர்களுக்கு சொந்தமானது இல்லை என்பது போல திராவிடவாதிகள் சொல்லக்கூடிய இந்த வாதமும் தமிழர்களுக்கு திராவிட இயக்கம் வருவதற்கு முன்னால் படிப்பறிவு இல்லை,
கொஞ்சம் வெள்ளைக்காரன் தொடங்கி வைத்தான். இதை தாண்டி அவர்களுக்கான செய்தி இல்லை. அதுவும் கூட அவர்களுக்கு இரவலானது. இதை தொடங்கி வைத்தவர்கள் ஆரியர்கள் தான். ஆரியர்கள் தங்களுடைய படையெடுப்பை பண்பாட்டு வழியில் தான் நிகழ்த்தினார்கள். மற்ற இனங்களைப் போல, தெலுங்கர்களைப் போல, மராட்டியர்களைப் போல, பின்னாலே வெள்ளையர்களைப் போல படை நடத்தி வரவில்லை. ஆரிய மேலாதிக்கம் என்பது, பிராமணிய மேலாதிக்கம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக பண்பாட்டில், அறிவுத்துறையில் வந்து பிறகு நம்மையே ஏற்க வைத்து இந்த சமூகத்தை சீர்குலைத்து வைத்திருப்பதுதான். அந்த வகையில் ஆரியத்துவவாதிகள், பிராமணிய சிந்தனையாளர்கள் அறிவு என்ற வரையறுப்புக்குள்ளேயே, நாலேஜ் என்ற பிராக்கெட்டுக்குள்ளேயே தமிழர்களுடைய அறிவை ஏற்காமல் வெளியே தள்ளினார்கள். இதுதான் அவர்களுடைய சூழ்ச்சி. அது அந்த அந்த அறிவுள்ள சமூகத்தை கீழ்நிலை சமூகமாக அடுத்த நிலையிலே மாற்றினார்கள். இதுதான் நாம் பார்க்க வேண்டும். அறிவு, படிப்பறிவு, எழுத்தறிவு, அறிவியல் அறிவு, கலை அறிவு, இதெல்லாம் நீங்கள் பரிசீலிக்கிற போது, ஆழ்ந்து சிந்திக்கிற போது, இவர்கள் அறிவு என்ற வித்தின் பிராக்கெட்ல, அவர்கள் வித்தின் கோட்ல சொல்லுகிறார்களே, நாலேஜ் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த வரையறுப்புக்குள்ளே இந்த அறிவை கொண்டு வராமல் வெளியே நிறுத்துவதன் மூலமாகத்தான் வெற்றி அடைகிறார்கள். நினைத்து பாருங்கள். நம்முடைய திருவாசகத்தில் ஒரு பாடல் உண்டு. இன்றைக்கு பண்டைய பாட புத்தகங்கள்ல கூட வைத்திருக்கிறார்கள். அண்டப்பகுதியின் உண்டை பறக்கம் என்று வருகிறது. 100 கோடிக்கு மேற்பட விரிந்தன என்று வருகிறது. அதனுடைய பொருள் என்ன? இந்த பூமி மட்டுமல்ல, இந்த பூமியும் உட்பட்ட அண்டம் என்பது உருண்டை வடிவமானது. இந்த உருண்டை வடிவமானது என்பதை 19ஆம் நூற்றாண்டிலே தான், 17ஆம் நூற்றாண்டிலே தான் மிகப்பெரிய அந்த ஆதிக்கவாதிகளுடைய எதிர்ப்புக்கிடையே மேற்குலகத்திலே சொன்னார்கள் அறிவாளர்கள், அறிவியலாளர்கள். ஆனால் திருவாசகத்தில் இது ஏதோ விஞ்ஞான கட்டுரைக்காக சொல்லவில்லை, விஞ்ஞான பாடலுக்காக சொல்லவில்லை. அது ஒரு கடவுள் வாழ்த்து பாடலில் போகிற போக்கில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அந்த அறிவு ஒரு காமன் சென்ஸ், மக்கள் மத்தியில் ஒரு பொது அறிவாக இருந்ததனாலேதான் கடவுளை பற்றி விளக்க வந்தவர் மக்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்த ஒரு செய்தியிலிருந்து தெரியாத கடவுளை பற்றி விளக்குவதற்கு, தெரிந்ததிலிருந்து தெரியாததற்கு விளக்குவது என்ற முறையிலே சொல்லுகிறார். அதுபோல 100 கோடிக்கு மேற்பட விரிந்தன என்கிறார். இதுல 2 செய்திகள் இருக்கிறது. முதலிலே உருண்டை என்பதை சொன்னார்கள். அடுத்தது, இந்த மாதிரியான உருண்டை வடிவத்தில் இருக்கிற இந்த கிரகங்கள் என்று சொல்கிறார்களே, அந்த கோள்கள், அவை 101 கோடிக்கு மேலே இருக்கின்றன. 101 கோடிக்கு மேலே இருக்கின்றன. பல கோடிக்கணக்கான அண்ட பகுதிகள் இருக்கின்றன, நட்சத்திரங்கள் இருக்கின்றன, உருண்டை வடிவமான கோளங்கள் இருக்கின்றன, கோள்கள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, அவை விரிந்து கொண்டே இருக்கின்றன. ஸ்பேஸ் இஸ் எக்ஸ்பாண்டிங். இது எல்லாம் டாப்ளர் விளைவுகளை வைத்து பின்னாலே 19ஆம் நூற்றாண்டிலே மேற்குலக அறிவாளர்கள் சொல்கிறார்கள். இதை ஒரு உயிர் துணர்ந்து நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நீங்க ஒரு பழைய பரிபாடலிலே பார்த்தால், இப்போது இருக்கிற இந்த பிக் பேங் தியரியை அப்படியே ஒரு எம்மி மாறாமல் மிக தெளிவாக சொல்கிறார். இவையெல்லாம் டெலஸ்கோப் இருந்ததிலிருந்து கண்டுபிடித்ததல்ல, ஒரு உயிர்த்தறிதல். அறிந்த அறிவிலிருந்து அடுத்த கட்ட அறிவுக்கு உயிர்த்தறிதல் என்பது நம்முடைய தொல்காப்பியத்திலே கூட மெத்தடாலஜி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு ஒரு முன்கோளை, ஒரு தீசிஸை எப்படி முன்வைக்க வேண்டும், அதற்கெல்லாம் 12 நிபந்தனைகளை சொல்கிறார் தொல்காப்பியர். அதுபோல நன்னூலும் சொல்கிறது. இந்த மாதிரியான ஒரு மிக தெளிவான ஒரு படிப்பறிவு என்ற வடிவத்திலே எதையெல்லாம் இன்றைக்கு நவீன காலத்தில் சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் அறிந்து சொல்லி இருக்கிறார், உணர்ந்து சொல்லி இருக்கிறார். அதே போல நீங்கள் தொழில்நுட்பம் என்று வைத்துக் கொண்டாலும் சரி, இது ஒரு அடிப்படையான அறிவியல் அறிவு, கணித அறிவு. இந்த தொழில்நுட்பம் என்று வைத்துக் கொண்டாலும் கூட நாம் பார்க்கிறோம், ஒவ்வொருவரும் வியந்து பார்க்கிற ஒன்று நம்முடைய தஞ்சை பெருவுடையார் கோயில். எந்த பூச்சும் இல்லாமல் வெறும் பூட்டு என்ற முறையிலேயே
அந்த கோபுரம் எழுப்பப்பட்டிருக்கிறது. மிக நீண்ட காலம் 1000 ஆண்டையும் தாண்டி நின்று கொண்டிருக்கிறது என்கிற போது, அது இன்றைக்கு அதனுடைய 1000வது ஆண்டு விழாவின் போது இன்றைக்கு இருக்கிற நவீன அறிவியலாளர்கள், பொறியியலாளர்கள் அதை பற்றி ஆய்வு செய்தார்கள். முதல்ல ஒரு மணல் பரப்பு, அதற்கு மேலே ஒரு களிமண்ணை பரப்பி வைத்திருக்கிறார்கள். அதற்கு மேலே பலவிதமான அளவுகளிலே கற்களை பரப்பி இருக்கிறார்கள். அதற்கு மேலே கருங்கல்லை வைத்திருக்கிறார்கள். கீழிருந்து மேலே போக போக கல்லினுடைய சுமை, கல்லினுடைய வெயிட் இருக்கிறது, அது அதிகரித்து கொண்டே போகிறது. இதெல்லாம் இன்றைக்கு புதிய வகையில் சிந்திக்க கூட முடியாது. கீழே அதிக பளு உள்ளதாகவும் மேலே போக போக பளு குறைவானதாகவும் வைப்பதுதான் இன்றைக்கு இருக்கிற நடைமுறை. ஆனால் அந்த கோபுரத்தினுடைய கட்டமைப்பு கீழே குறைவான அந்த எடையும் மேலே போக போக அதிகமான எடையும் எல்லாவற்றையும் மேலே இருக்கிற விமானம் என்ற ஒற்றை கல்லின் வழியாக தாங்கி நிற்பதும் என்ற ஒரு தொழில்நுட்பத்திலே வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு வரையிலும் அதிசயித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தொழில்நுட்ப அறிவு, இந்த கட்டடக்கலை அறிவு என்பது பல வகையான அறிவியலுடைய தொகுப்பு. அன்றைக்கு இருந்த மன்னன் ராஜராஜ சோழன் அவர்களை மதித்து சாதாரண பொறியாளர்களை தச்சன் என்கிறார். சீஃப் என்ஜினியருக்கு பேர் என்ன, பெருந்தச்சன். அந்த ராஜராஜ குஞ்சர மல்லன் ராஜராஜ பெருந்தச்சன் என்று அவர்களுக்கு பட்டம் கொடுக்கிறார். அதில் யாரெல்லாம் பணியாற்றினார்கள் என்பதை பற்றிய குறிப்பு கல்வெட்டில் இருக்கிறது. அப்படி ஒரு தொழில்நுட்பத்திலும் நம்முடைய மக்கள், நம்முடைய முன்னோர்கள் முன்னேறி இருக்கிறார்கள். அதற்கான கணக்கீடுகள் உண்டு, கணக்கு அளவுகள் உண்டு. அப்படிலாம் இல்லாமல் அவ்வளவு பெரிய ஒரு கோபுரத்தை கட்டி எழுப்பியிருக்க முடியாது. இன்றைக்கு வரையிலும் அது அதிசயித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல பல இருக்கிறது. ராமநாதபுரம் கோயிலிருந்து, ராமேஸ்வரம் கோயிலிருந்து பலது நாம் பார்க்கலாம். அதாவது சிதம்பரம் கோயிலிருந்து, சிதம்பரம் கோயிலுக்குள்ள அந்த சிற்பம், நடராஜனுடைய சிற்பம் என்பது மிகப்பெரிய நுட்பமானது. அது தாராசுரம் சிற்பங்களை பார்க்கிறோம். அது ஒரு கல்லை தேர்ந்தெடுப்பது, இந்த ஒரு மண்ணை தேர்ந்தெடுப்பது, ஒரு கட்டடத்தினுடைய நுட்பத்தை தேர்ந்தெடுப்பது, அதற்கான அளவுகோல், இப்படி பன்முனை அறிவு உள்ளது. அதுபோல உள்ளே வைக்கிற அந்த கடவுள் சிலை என்பது உலோகத்தினால் செய்கிற போது அதனுடைய மெட்டலர்ஜி அறிவு, இப்படி பலவிதமான தொழில்நுட்பங்களும் அடிப்படை அறிவுகளும் துணையும் சேர்ந்ததுதான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள். அதுபோல் நம்முடைய பழைய வீடுகளை பார்க்கிற போது இன்றைக்கு சொல்லுகிறார் பில்லர் அண்ட் பீம் டெக்னாலஜி என்று. அதைத்தான் செய்திருக்கிறார்கள். பில்லர் அண்ட் பீம் டெக்னாலஜி தான் பழைய வீடுகள் எல்லாம். அதுபோல ஒரு 0.7 மீட்டர்லேருந்து 1 மீட்டர் வரையிலும் அந்த சன்ஷேட் நீட்டுவது, 30 to 35 டிகிரி வரையிலும் அதை அந்த வளைவாக வைப்பது என்பதெல்லாம் இன்றைக்கு நவீன தொழில்நுட்பத்தில் அதிசயித்து போகிறார்கள். அந்த கட்டடங்கள்லாம் கட்டியிருக்கிறார்கள். 300 ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டியிருக்கிறார்கள். நிற்கிறது. கருங்கல்லால் கட்டியது மட்டுமல்ல, செங்கலால் கட்டப்பட்ட கட்டடங்களும் இருக்கின்றன. இந்த தொழில்நுட்ப அறிவு என்பதை ஏற்காமல் அந்த தொழில்நுட்ப அறிவு உள்ளவனை எல்லாம் கீழ்நிலை சாதிகளாக வைத்தது ஆரியன் தான். வேதம் படிக்க தெரிந்தவன், ஒப்பிக்க தெரிந்தவன் மட்டும் அறிவாளி. அவன்தான் அறிவினுடைய மேலே இருக்க முடியும். மற்ற அன்றாடம் இருக்கக்கூடிய உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் இருக்கக்கூடிய பொருள்களை கண்டுபிடிக்கிறவன், அதற்கான அடிப்படை அறிவியலை தெரிந்திருக்கிறவன் எல்லாம் கீழ்நிலை சாதிகள் என்று வைக்கப்பட்டார்கள். கோமாதாவை கும்பிட தெரிந்து அதற்கு அதை பற்றி சமஸ்கிருதத்தில் சில ஸ்லோகங்களை சொல்ல தெரிஞ்சவன் அந்த கோமாதாவை விட மிகப்பெரிய ஆச்சாரியார் என்று அறியப்படுகிறான். ஆனால் அந்த மாட்டினுடைய வளர்ப்பு முறை, அதற்கான வைத்தியம், இதையெல்லாம் புரிந்தவன் கோணார் என்று கீழே தள்ளப்பட்டிருக்கிறான். இசை நுணுக்கங்களை தெரிந்தவர்கள் பாணர்கள், பறையர்கள் என்று கீழே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்படி நீங்க எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்றைக்கு பேசுகிறோமே நானோ டெக்னாலஜி என்று. நானோ என்பது என்ன? 100 கோடியில் ஒரு பகுதி, 100 கோடியில் ஒரு பகுதி என்பதுதான் நானோ என்பது. அது நானோ மீட்டர், நானோ கிராம், நானோ என்றெல்லாம் சொல்லுகிறார். இந்த அளவை விட மிக நுணுக்கமான அளவை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள், தமிழ் முன்னோர்கள் அறிந்திருக்கிறார்கள். 100 கோடியில் 149 கோடியில் ஒரு பங்கு என்பதையெல்லாம் வைத்திருக்கிறார்கள். அதுபோல இப்ப நம்முடைய 1, அரை, கால், அரைக்கால், இது வரலாம் நமக்கு கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற அளவுகள் ஒரு அளவு சொல்லுகிறார்கள். கீழ் முந்திரின்னு ஒரு அளவு,
10,02,400 1. இது வெறும் ஒரு கணக்கிலே ஒரு மேஜிக் செய்வதல்ல. இதை அன்றாட வாழ்க்கையில் அவருடைய அறிவில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த கீழ்முந்திரி அளவை 2 இடத்திலேயும் பார்க்க முடிகிறது. ஒன்று, திருவாரூருக்கு பக்கத்தில் பாலையூர் என்ற ஊரிலே நிலத்தை அளந்து கொடுத்திருக்கிறான் சோழ மன்னன். அந்த நிலத்தை அளந்து கொடுப்பதிலே கீழ்முந்திரி அளவுக்கு துல்லியமாக அளந்து கொடுத்திருக்கிறான். அது 10,02,400 ஒரு பங்கு என்றால் எவ்வளவு அளவு இருக்கிறோமோ அந்த அளவு வரையிலும் அளந்து பிரிச்சு கொடுத்திருக்கிறான். அந்த 2 பேருக்கு இடையில பிரச்சனை வருகிற போது மன்னன் போய் அது பஞ்சாயத்து செய்து பிரித்து கொடுத்திருக்கிறான். அவ்வளவு துல்லியமாக அதற்கான கல்வெட்டு இருக்கிறது. அதுபோல நம்முடைய மருத்துவர்கள், சித்த மருத்துவம் என்பது மிகப்பெரிய ஆழமான மருத்துவம். அந்த சித்த மருத்துவத்தில் இம்மி பகுப்பு என்று சொல்வார்கள். இன்றைக்கும் என்னுடைய பேச்சு வழக்கில் இம்மி என்பது இருக்கிறது. இம்மி என்பது கிட்டத்தட்ட நானோவுக்கு அதை விட கொஞ்சம் பெரியது, அவ்வளவுதான். அதை நாம் சொல்லுகிறோமே பில்லியன். பில்லியன் என்பதை மில்லியன் என்பதை மெய்யினம் என்றிருக்கிறான் நம்முடைய தமிழர்கள். பில்லியன் என்பதை தொள்ளுன் என்றிருக்கிறார். ட்ரில்லியன் என்பதை ஈகியம் என்றிருக்கிறார். எல்லாவற்றிற்குமான அளவுகோல்களை அதற்கான பெயரை வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். நம்முடைய இப்ப நம்ம சாதாரணமாக இந்த பவுனை அளப்பதற்கு, அந்த எடை பார்ப்பதற்கு இப்போதும் கூட சில இடங்களில் பழைய ஆட்கள் இந்த குன்றிமணி என்பதை வைப்பார்கள். அது இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு காயினுடைய ஒரு விதை. அது ஒரு சிவப்பு கருப்பும் சேர்ந்த ஒரு மாதிரியான ஒரு மணி. அது ஒரு விதை. அது குன்றிமணி என்பதை ஒரு அளவாக வைத்திருக்கிறார். இப்படி பல வகையான ஒரு அறிவோடு நம்முடைய மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஆரிய மேலாதிக்க வந்தபோது இதை அறிவு என்ற பிராக்கெட்ல இருந்து வெளியே தூக்கிட்டான். இன்னொன்று என்னவென்றால், தமிழில் இருந்த பல நூல்களை அழித்துவிட்டு அதையே காப்பி பண்ணி சமஸ்கிருதத்தில் எழுதி வைத்து விடும். சமஸ்கிருதத்தில் தான் எங்களுடைய ஆதி கருத்து உண்டு என்று சொல்வதற்கு அதுதான் அடிப்படை. அதை செய்தார்கள். அதே போல இப்ப நம்முடைய பழைய காலத்தில் அவருடைய ஆரியத்தினுடைய குருகுலத்திற்கும் நம்முடைய திண்ணை பள்ளிக்கூடங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. திராவிடவாதிகள் எல்லாவற்றையும் சேர்த்து அடிப்பான். குருகுலம் என்பது அந்த பிராமணர்கள் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம். பிராமணர் வீட்டு திண்ணையில் நடத்தக்கூடிய வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய பள்ளிக்கூடம். திண்ணை பள்ளிக்கூடம் என்பது அதிலும் இந்த தீண்டாமைக்குட்பட்ட சாதிகள் அனைவரையும் உள்ளே அனுமதிப்பார் என்பது கேள்விக்குறி இருக்கிறது. ஆனால் பல சாதியை சேர்ந்தவர்கள் இந்த திண்ணை பள்ளியிலே படித்திருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக நம்முடைய தமிழர் மறுமலர்ச்சியினுடைய மூலவராக நாம் போற்றுகிற வள்ளலார் திண்ணை பள்ளியிலே படித்தவர் தான். அப்படி பல பேரறிஞர்கள் திண்ணை பள்ளியிலே படித்துவிட்டு பின்னாலே பேராசிரியர்களாக வளர்ந்திருக்கிறார். அப்படி நம்முடைய திண்ணை பள்ளியும் அவர்களுடைய குருகுலமும் ஒன்றல்ல. எல்லாவற்றையும் ஒன்றாக பேசுவது என்பது இங்கே திராவிடவாதிகளுடைய பழக்கமாகிவிட்டது. அப்போதும் கூட அந்த வடிவத்திலும் கூட அறிவு என்பது, படிப்பறிவு என்பது, பள்ளிக்கூட அறிவு என்பது வளர்ந்துதான் இருந்திருக்கிறது. அதற்கு அடுத்து வெள்ளைக்காரர் வந்த அந்த மெக்காலே திட்டம் என்பது இந்த ஆரியத்தினுடைய அந்த கல்வி முறையின் மேல் அடுத்த கட்டமாக திணிக்கப்பட்டது இந்த மெக்காலே கல்வி திட்டம் என்பது. அதனால்தான் நீங்கள் முதல் சில ஆண்டுகளிலே இந்த மருத்துவ படிப்பு MBBS தொடங்கப்பட்ட போது இதுக்கு தொடரவே இல்லாமல் சமஸ்கிருதத்தையும் ஒரு கட்டாய பாடமாக வைத்திருந்தார். மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் அந்த சமஸ்கிருதத்தை பாடத்திட்டத்திலிருந்து எடுத்தார்கள். சமஸ்கிருதத்துக்கு MBBSக்கு என்ன தொடர்பு? ஏன் அப்படி தொடர்பு என்றால், சமஸ்கிருதம் படித்தால் தான் அறிவுள்ளவர் என்று வைப்பது, சமஸ்கிருதம் படிக்க வாய்ப்புள்ளவர்கள் பிராமணர்களாக மட்டுமே இருக்கிறது வாய்ப்பு இருப்பதனால அவர்களை மற்றவர்களை தள்ளுவது. 2 காரணத்துக்காக அதை வைத்தார்கள். இது எல்லாவற்றையும் ஒரே அளவிலே வைத்துக் கொண்டு திராவிடவாதிகள் இந்த தமிழ் சமூகம் அறிவற்ற சமூகம் என்று சொல்வதன் மீண்டும் மீண்டும் சொல்வதனுடைய விளைவு என்ன ஆகிறது? தமிழர்கள் இதை பற்றிய அறியாத, பகுத்து அறிந்து கொள்ள முடியாத தமிழர்கள் மத்தியில நம்முடைய மொழியில எதுவும் கிடையாது, நம்முடைய மொழி என்பது வெறும் பஜனை பாடல் தான் இருக்கிறது, நம்முடைய மொழி காட்டுமராண்டி மொழி தான் போல இருக்கிறது, நம்முடைய பாஷை நீச பாஷை தான் போல இருக்கிறது என்று ஆரியவாதிகளும் திராவிடவாதிகளும் சொல்வதை நம்முடைய மக்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் போய்கொண்டிருக்கிறது. அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கு
ஆங்கிலம் என்பதுதான் அறிவின் அடையாளம், ஆங்கிலம் பேசுவது, ஆங்கிலத்தில் படிப்பது என்பதுதான் அறிவுக்கான அடையாளம் என்று திராவிடவாதிகள் மிக பரவலாக சொல்லப்பட்டதற்கு பிறகு, திராவிடவாதிகளால் பரப்பப்பட்டதற்கு பிறகு, இன்றைக்கு ஆங்கிலம்தான் அறிவின் வடிவம், ஆங்கிலம்தான் உயர்வுக்கு வழி, ஆங்கிலத்தில் படித்தால் தான் எல்லாம் கிடைக்கும் என்ற ஒரு தவறான கருத்தின் கீழே நம்முடைய மக்கள் அந்த அரசு பள்ளியிலே கூட ஆங்கில மீடியத்தை தேடி அலைகிறார். தமிழ் வழி கல்விக்கு ஆடு இல்லை என்ற நிலைமை இருக்கிறது. இந்த மாதிரியான நிலைமை என்பது என்னவென்று சொன்னால், நம்மை தாழ்வு மனப்பான்மையில் மீண்டும் மீண்டும் தள்ளி, தான் எதற்கும் பொருத்தமில்லாதவனாக மீண்டும் மீண்டும் ஒரு குழாப்புட்டு போல உள்ளே போட்டு பிள்ளைகளை பட்டப்படிப்போடு வெளியே தள்ளுவது அவன் எதற்கும் பயன்பட மாட்டான். ஆனால் நடைமுறையிலே பாருங்க, இன்றைக்கும் கூட அறிவு என்ன, ஆகப்பெரிய பொறியாளர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த பொறியியல் அறிவு போற்றத்தக்கது, மதிக்கத்தக்கது. ஒரு காரை உருவாக்குகிறார் புதுசாக, இன்றைக்கு ஒரு நவீனமாக ஒரு காரை, ஒரு புதிய மாடல் காரை உருவாக்குகிறார். அது எடுத்து ஒரு 6 மாதத்திற்குள்ள ரோட்ல நிற்கிறது. ரோட் சைடில் இருக்கிற மெக்கானிக் அவன் தான் சரி செய்து கொடுக்குறான். அவன் இந்த பட்டப்படிப்பு படித்தவன் அல்ல. ஒரு காரை பிரித்து போட்டு கற்றுக்கொண்டு அடுத்தடுத்த காருக்கு அவன் பணிகளை செய்கிறான். அவனுடைய அறிவை அறிவாகவே மதிப்பதில்லை, ஒரு கூலிக்காரனாக பார்ப்பது. ஆனால் அவனுடைய அறிவை பயன்படுத்திக் கொள்வது. இந்த தன்மை ஆரியத்தில் தொடங்கி இன்றைக்கு அந்த ஆங்கில அறிவாளர்கள் இருந்து நவீனம் என்ற பெயராலே அது வந்திருக்கிறது. அதை மிக பரவலாக பரப்புவது திராவிடவாதிகள். பெரியாருக்கு பிறகுதான் எல்லாம் வந்துச்சு என்று சொல்வதற்கு பின்னால் பெரியார் புராணம் பாடுகிறார்கள் என்ற ஒரு சமூகவியல் பிரச்சனை இருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதனுடைய சமூக விளைவு என்ன? ஒட்டுமொத்த தமிழினம் அறிவற்ற இனம். நமக்கு வரலாறு கிடையாது, நமக்கு எந்த உயரமும் கிடையாது, நாம் மிக புழுவிலும் கீழானவர்கள், இனிமேல் தான் நாம் எழுந்து வர வேண்டும் என்ற நிலை வருகிற போது ஒரு எழுச்சி பெற முடியாத, தன்னம்பிக்கை பெற முடியாத ஒரு இனமாக இந்த இனம் தாழ்த்தப்படுகிறது. இது ஒரு செம்மாந்த இனம். இந்த மொழி, இதனுடைய வரலாறு, அதை புரிந்தவன் அதிசயித்து நிற்கிறான். ஆனால் அதையெல்லாம் ஒரு பக்கத்திலே போற்றி கொண்டே இன்னொரு பக்கம் ஆங்கிலம் தான் அறிவின் அடையாளம் என்று சொல்வதன் வழியாக நம்மை அறிவற்ற கூட்டம் என்று தாழ்த்துவதிலே இருக்கிறார்கள். அது இதுபோல விவாத அரங்கத்திலே மட்டுமல்ல, பொது அரங்கத்தில், பொது புத்தியில் இது திராவிடவாதிகளால மீண்டும் 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 திணிக்கப்படுகிறது. நமக்கு எல்லாம் தெரியும், ராக்கெட் விட தெரியும் என்று நான் கதை விடவில்லை. ஆனால் நமக்கு அடிப்படையில் அந்த அறிவிலிருந்து அடுத்த கட்டம் போயிருந்தால் இன்றைக்கு மிகப்பெரிய உயரத்திற்கு தமிழினம் போயிருக்க முடியும். பலமுறை சொல்வதுண்டு, நீ உன்னுடைய பூண்டு ரசத்தில் இருக்கிற அறிவியலை புரிந்து கொள்ளாமல் டயட்ரிஷியன் கோர்ஸ் நீ எதுக்கு படிக்கிற? கண்ணகியினுடைய வழக்குரை காதையில் இருக்கிற ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் இருக்கிறது, அதுதானே எப்போதுமே வாதுரையில். அதுதானே நான் யார், சொல்லப்பட்டிருக்கிற என் மீது இருக்கிற குற்றச்சாட்டுக்கு பொருள் என்ன, என்னுடைய பின்னணி என்ன, இந்த குற்றச்சாட்டு செய்தவனுடைய பின்னணி என்ன என்று வாதம் செய்வது தானே வாதுரை. அந்த வாதுரை தானே கண்ணகி வழக்குரைத்த காதை. கண்ணகி வழக்குரைத்த காதையை படிக்காமல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் படிக்கிறாய் என்றால் அது மேற்கிலிருந்து நீங்கள் வருகிறீர்கள். உன்னுடைய வேரை அழித்து விட்டு, உன்னுடைய வேரை மறந்து விட்டு, எங்கிருந்து வருகிற குரோட்டன்ஸை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூத்து குறுங்குகிற இந்த மலர்களை உங்களுக்கு பார்க்க தெரியவில்லை. எங்கிருந்தோ நடப்படுகிற குரோட்டன்ஸ் செடிகளைத்தான் பார்த்து மகிழ்கிறீர்கள். அதிலிருந்து தொடங்குகிறீர்கள். அதானே இருக்கு. நம்முடைய எல்லாம் சுத்தி வளர்ந்து வந்து விட்டு இன்றைக்கு இட்லி தான் சிறப்பான உணவுங்கிறான். வேக வைத்த உணவு, பாயில்டு என்று சொன்னால் அது அறிவாளர் தன்மை, வேக வைத்தது என்று சொன்னால் அறிவு கட்டத்தனம் என்பது போல இந்த தமிழ் வழியில் சொல்லப்படுகிற எதுவுமே அறிவற்றது என்ற ஒரு பொது புத்தியை நிலைநாட்ட வைத்ததில் திராவிட இயக்கத்திற்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. தமிழ் இனம் அறிவற்ற இனம், தமிழ் மொழி காட்டுமிராண்டி மொழி, தமிழில் எதுவும் இல்லை என்று தமிழர்களையே நம்ப வைத்ததில் திராவிட இயக்கத்தினுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. இப்படி தன்னம்பிக்கை இழந்த ஒரு இனம் எழுந்து நிற்காது, தனக்கான ஒரு ஆட்சியை பிடிக்காது. ஒரு பயனாளி கூட்டமாக, எவனாவது ஆதிக்கத்தில் இருக்கிறவன் ஏதாவது தரமாட்டானா என்று கெஞ்சி கூத்தாடுகிற பயனாளி கூட்டமாக, அதிகாரத்தை அண்டி பிழைக்கிற கூட்டமாகத்தான் மாறும். அப்படிப்பட்ட விளைவுதான், சமூக விளைவுதான் இது போன்ற வாதங்களிலே வருகிறது என்பதைத்தான் நம்முடைய அறிவாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இடதுசாரிகளுக்கு மேற்கு உலகத்திலிருந்து தான் தொடங்குவார்கள். அது மாதிரி பகுத்தறிவு என்ற பெயராலே பெரியாரியவாதிகளும் மேற்கு உலகத்திலிருந்து தான் தொடங்குவார்கள்.
ஆங்கிலத்தில் ஆகப்பெரிய அறிவை கண்டுபிடிப்பெல்லாம் இருக்கிறது, தமிழில் எதுவும் இருக்கிறதா, உனக்கு தோசை சூட தான் தெரியும் என்று சொல்வது இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய அறிவியலை புறக்கணிப்பது, உனக்கு ஒன்றும் தெரியாது என்று ஏற்க வைப்பது என்பது இந்த ரெண்டு பேருமே செய்கிறார்கள். தமிழ்நாட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் சமூகத்தினுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பவர்கள், சுரண்டப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் என்று பெயர் உள்ளவர்கள், இடதுசாரிகளும் சரி திராவிடவாதிகளும் சரி. ஆனால் இவர்கள் ரெண்டு பேருமே தமிழ் இனத்தை, தமிழ் மொழியை, தமிழர் தாயகத்தை ஒன்றுமில்லை என்று மீண்டும் மீண்டும் சொல்லி தமிழர்களையே ஏற்க வைக்கிற மிகப்பெரிய குற்றத்தை செய்கிறார்கள். இந்த தமிழினம் எழுச்சி கொள்ள முடியாமல் அடிமை நிலையில வைத்திருப்பது, அதிகபட்சம் அதிகாரத்தை அண்டிப்படைக்கிற அறிவாளர்களாக இங்கே படித்தவர்களை மாற்றுவது, படிப்பு அறிவு அதிகரிக்க அதிகாரத்தில் இருப்பவனை அண்டிப்படைப்பது எப்படி என்று தெரிந்து கொண்டு நெளிந்து வளைந்து போகிற அந்த பண்பாடு வளர்ந்திருப்பதற்கான காரணம் இந்த திராவிடவாதிகள், இந்த இடதுசாரிகள் தான். ஒன்றுமில்லாததை ஆகப்பெரிய செய்தியைப் போல தளபதி என்பது, மாவீரன் என்பது, ஒன்றுமில்லாதவனை எல்லாம் பெரிதாக சொல்வது, இதெல்லாம் என்னவென்று சொன்னால் எதுவுமே இல்லாததை கூட பெரிது போல ஒரு அதனுடைய அளவு அடுத்தடுத்த அளவுக்கு வளர முடியாமல் சிறிய அளவுக்கானதே பெரிய வெற்றி போல, அதுவே பெரிய சாதனை போல மக்களை கீழ்நிலையிலேயே தள்ளி வைக்கிற உளவியலில் இவர்கள் வைக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த படிப்பறிவு பற்றிய கணக்கு. இந்த கணக்கு இந்த 4% படிப்பறிவு உள்ளவர்கள் இந்த திராவிட இயக்கம்லாம் தலை தூக்குவதற்கு முன்னால் என்று இருக்க கணக்கே மிக தவறானது. ஏனென்றால் அறிவு என்ற பிராக்கெட்டுக்குள்ளே இவன் எதையும் வைப்பதில்லை. எல்லாவற்றையும் அழித்ததற்கு பிறகு இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஏட்டு படிப்பு பயன்படவில்லை, ஸ்கில் டெவலப்மெண்ட் இங்கிலீஷில் சொல்லிட்டு இருக்கிறான். அதுதான் எல்லாவற்றையும் அழித்ததற்கு பிறகு ஸ்கில் டெவலப்மெண்ட் என்ற பெயராலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். என்ன பொருள்? அன்எம்ப்ளாய்டு கிராஜுவேட்ஸ் இல்லை, அன்எம்ப்ளாயபிள் கிராஜுவேட்ஸ். ஸ்கில் ட்ரைனிங் தர வேண்டி இருக்கிறது என்று இன்னைக்கு பேசுகிறானே, என்ன பொருள்? ஏன் இதையெல்லாம் துடைத்து அழித்து விட்டான்? இந்த மரபு அறிவு, இந்த மரபிலிருந்து வந்திருக்கிற, தமிழிலிருந்து வந்திருக்கிற இந்த அறிவை எல்லாம், தொழில்நுட்பத்தை எல்லாம் அழித்து விட்டு, ஒன்றுமில்லை என்று புறந்தள்ளி விட்டு புதிதாக இன்றைக்கு எல்லாவற்றையும் சொல்வது என்று வந்திருக்கிறான். அப்போது 2 தலைமுறையே இதிலிருந்து வேறிருந்து பிடிங்கி எறிந்து விட்டு புதிதாக இன்னொரு தலைமுறைக்கு வருகிற போது அவன் கண்ணை கட்டி காட்டி விட்டாலும் கூட நினைக்கிறான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய சமூக சீரழிவை, இந்த இனத்திற்கான மிகப்பெரிய கேடை திராவிட இயக்கவாதிகளும் இடதுசாரிகளும் மேற்குலகம் தான் ஆகப்பெரிய அறிவு என்று சொல்கிறவர்களும் சரி இந்த ஆரியத்துவவாதிகளோடு சேர்ந்து கொண்டு செய்கிறார். இதிலிருந்து தமிழர்கள் விழிப்பு பெற வேண்டும் என்ற விருப்பத்தில் தான் இந்த செய்திகளை சொன்னேன். நன்றி, வணக்கம். தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலையொலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.